ఈ దర్శన విషయం ఏంటంటే இந்த தரிசன விஷயம் என்னவென்றால் నిర్ణయ కాలములో ఆ దర్శన కాలములు ஏற்ற காலத்திலே ஏற்ற காரியங்கள் அந்த தரிசனத்தில் అవన్నీ కూడా సమాప్తమైనదని ఆతరపడుచున్నది. அந்த எல்லாமே அந்த சமாப்தம் முடிந்தது నెరవేరును. அது கண்டிப்பாக நிறைவேறும் என்று అది నెరవేర్చడానికి దేవుడు ఈ వాక్యాన్ని మనకు బయలుపరిచున్నాడు. அது நிறைவேற்றுவதற்காக தேவன் இந்த வசனத்தை ఒకవేళ ఆలస్యముగా వచ్చినను దాని కొరకు కనిపెట్టడం ద్వారా దేవుడు తప్పకుండా ஒருவேளை அது தாமதித்தாலும் அதற்காக நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். తప్పకుండా జరుగును, கண்டிப்பாக நடக்கும். ఎందుకంటే ఇక్కడ దర్శన విషయం అని రాయబడింది. இங்க எதுக்காக சொல்றதுன்னா தரிசன విశేషం என்று சொல்லப்பட்டிருக்கிறது. అదే విధంగా ఈ రోజు ఈ ఛానల్ కూడా దర్శనం అనేటువంటి దాని గురించి அதே போலவே இந்த நாளிலும் நம்ம టీవీఐ దర్శనం என்று టీవీ ఛానల్ என்று షాలోమ్ దర్శనం అనేటువంటిది దేవుని వాక్యములో హబక్కుకు 2:3 చెప్పబడిన మాట నెరవేర్చడానికి షాలోమ్ దర్శనం என்பது హబక్కుకు 2వ అధ్యాయంలో 3వ వచనంలో சொல்லப்பட்டிருக்கிறது. దర్శన విషయాలను తెలియజేయడానికి కొరకు ఈ దర్శనం టీవీ ఏర్పాటు చేయబడింది. దర్శనం என்று சொல்லப்படுவதற்காக இந்த దర్శన టీవీ ஏற்படுத்தியிருக்கிறார். అది నిర్ణయ కాలంలో జరుగుతుంది. அது கண்டிப்பாக ஏற்ற காலத்திலே நடக்கும். అది జరగడానికి దేవుడు ఇక్కడ ఉన్నటువంటి కొంతమందిని ఏర్పాటు చేసుకున్నారు. அதை நடத்துவதற்காக ஐயாவையும் சில பேரையும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். అది తప్పకుండా జరుగుననే మాట ఇక్కడ రాయబడింది. அது கண்டிப்பாக நடக்கும் என்ற வார்த்தை இங்க நமக்கு சொல்லுது. అది జరగడానికి దేవుడు మనకు సహాయం చేయాలి. அது நடப்பதற்காக தேவன் நமக்கு సహాయం చేయాలి. రాజా ఆయన మూలముగా ఈ యొక్క ఛానల్ ఇక్కడ ఏర్పాటు చేయడానికి దేవుడు సహాయం చేస్తున్నాడు. தானியேல் ஐயா அவர்கள் மூலமாக இங்க இப்படியாக தரிசன டிவி இயக்க தேவன் தரிசனம் கொடுத்திருக்கிறார். ఇక్కడ సేవకులు ఉన్నారు, இங்க ஊழியக்காரர்கள் இருக்காங்க, பிஷப் ஐயா இருக்கார், సహోదరులు ఉన్నారు, அம்மா எம்டி அம்மா இருக்காங்க. ఇదంతా కూడా ఎందుకొరకంటే దేవుని నామాన్ని మహిమపరచడం. இதெல்லாம் எதுக்காக இல்லை, அனைவரும் இருக்கிறது இருக்காங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்த. దేవుని నామం మహిమపరచబడడానికి కొరకు దేవుడి దర్శన టీవీ தேவ நாமத்தை மகிமைப்படுத்தவே நாம எல்லாரும் வந்திருக்கிறோம். సహోదరి కాట్పాడి నుంచి కూడా వచ్చి ఉన్నారు, சகோதரி கூட காட்பாடியிலிருந்து வந்திருக்கிறார்கள். ఎంతో ప్రయాసపడి వచ్చారు. எவ்வளவு அவங்களுக்கு ஆசை அந்த பிரயாசத்தோடு வந்திருக்கிறார்கள். ఎందుకంటే దర్శనము అనేటువంటిది ఒక గొప్ప విషయం. எதுக்காக தரிசனம் என்றது ஒரு பெரிய விஷயம். ఈ దర్శన టీవీ ద్వారా మనం అందరం కలుసుకొని దేవుని మహిమపరచడానికి దేవుడు సాయం தரிசனம் டிவி மூலமாக நம்ம அனைவரும் கூட ஒன்று சேர்ந்து ఇది చక్కగా జరగాలి. దేవుడే చెప్పాడు, నిర్ణయ కాలం ముందు జరుగుతుంది, இது கண்டிப்பாக நடக்க வேண்டும், ஏற்ற காலத்திலே இது நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். అది కూడా దేవుడు చెప్పాడు, తప్పకుండా జరుగుతుందని ఒక ప్రవచనం ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார், கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லியிருக்கார். అది జరగడానికి దేవుడు సహాయం మనకు చేయను. அது நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஏற்ற காலத்திலே உதவி செய்வார். కాబట్టి ఈ వాక్యంలో మనం నేర్చుకున్న విషయం ఏంటంటే இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ఒకటి దర్శనము నిర్ణయ కాలంలో జరుగుతుంది, தரிசனம் ஏற்ற காலத்திலே நிச்சயமாக జరుగుతుంది. இரண்டாவதாக தவறாமல் இது கண்டிப்பாக நடக்கும். ఒకవేళ ఆలస్యం వచ్చినా దాని కొరకు మనం కనిపెట్టినప్పుడు దేవుడు చేస్తాడు. ஒருவேளை அது கடந்து சில நாட்கள் ஆனாலும் நான் நிச்சயமாக நடந்தே தீரும். అది జాగు చేయకపోవచ్చు అని రాయబడింది. அது కరెక్టాக நான் నిర్ణయిத்து செய்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். కాబట్టి మనమంతా కూడా 4వ వచనం ప్రకారం యథార్థంగా దేవుని యథార్థపడి విశ్వాసంతో ఉన్నట్లయితే 4వ వచనத்தின்படி நாம் எல்லாரும் கூட ஒரு உண்மையாக உத்தமமாக செய்ய வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. దేవుడు తప్పకుండా చేయొచ్చును, ఆశీర్వదించును. ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார், ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். ரெவரண்ட் ஜெயபிரசன்னா ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். கதல கதர பதர பகதல பகதர இந்த நாளில் அன்றே சொல்றேன், நாட்டை கண்ணுமொழி கண்டவரே, இந்த நாளில் நேரத்தை வந்தது நிறுவனத்திற்காக சொல்லுகிற நண்பரே, கதர கதல கதர கதல பகதர கதல கதர பகதர பகதல கதர கடந்தோடு சொல்லப்படுகிறது. அப்பா சத்துருவான அந்த வசனத்தை அப்படியாக ஒரு விசுவாசத்துடைய சமூகத்திலே அந்த மூலமாக அநேக ஜனங்கள் அங்கே பெற்றுக்கொண்ட தரிசனத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரலோக ராஜ்யத்தை குறித்து அன்றுவரே மறு
இதை எடுத்து நீ பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அப்பா நடத்துகிற எம்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மறைமுகமாய் இருந்து செயல்படுகிற ஆண்டவரே, உதவி செய்கிற தாங்குகிற ஆண்டவரே, எல்லாரையும் கொண்டு கர்த்தர் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவரே அப்பா உம்மை குறித்த சிலுவையை குறித்த ஆண்டவரே உம்முடைய நேசத்தை குறித்ததான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர தரிசனத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே பயன்படுத்துவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சென்னை பட்டணம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்திய தேசம் மாத்திரமல்ல, உலகம் முழுக்க பரவத்தக்கதாக ஆண்டவரே, அநேக ஜனங்கள் உம்மை வரத்தக்கதாக ஆண்டவரே, பின்பற்றத்தக்கதாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற சத்துருவின் பிடியிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறத்தக்கதாக இந்த தரிசன சேனலை எடுத்து நீ பயன்படுத்துவீராக. அப்பா ஸ்தோத்திரம், மனுஷ சிந்தை இருக்கக்கூடாது, சத்துருவின் எந்த நினைவு விருப்பமும் உள்ளே நுழையாதபடிக்கு ஆவியானவர் ஆளுகை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். தூதர்களை கொண்டு நீ வேலையடைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சேனல் மூலம் எந்தெந்த ஊழியக்காரங்க பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகளை கொண்டு ஜனங்களை ரட்சிக்க விடுதலையாக நீ வைத்திருக்கிறீரோ, நீ கொண்டு வந்த ஆண்டவரே அப்பா அவர்களை பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து கொண்டு வந்தவர்களை பயன்படுத்தி உம்மோடு இணைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் தேவைகளை சந்திக்க ஆண்டவரே. இதற்கு வேலையாட்கள் உண்மை உத்தமத்தோடு தரிசனத்தோடு வேலை செய்கிறதை கர்த்தர் கொண்டு வந்து இணைக்கும்படிக்கு ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்து செய்யப்படுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி, ஒரே ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் நேரங்களே வாங்கிக்கொள்ளுங்க. பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். சமூகத்தில் ஆண்டவரை சாரோனின் தரிசனம் டிவியை அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரின் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பு இதில் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த டிவியை இந்த ஆண்டவரே ஒளிபரப்பு உலகம் முழுவதும் 250 நாடுகளிலும் ஒளிபரப்ப ஆண்டவருடைய வழிநடத்துதல் இருப்பதாக.
ஆவியானவர் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சமாதானம் பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும். ஆண்டவரே தீட்டு அருவருப்பு பாவம் சாபம் நீக்கப்பட்டு பரிசுத்தம் நீதி நியாயம் தேவனுடைய சமாதானம் தேவனுடைய ஆளுகை தேசங்களில் உண்டு பண்ணும்படிக்கு வார்த்தைகள் மூலமாய் வசனங்கள் மூலமாய் செய்திகள் மூலமாய் சாட்சிகள் மூலமாய் ஆராதனைகள் மூலமாய் வேத தியான விளக்கங்கள் மூலமாய் ஆண்டவரே இந்த டிவி ஆண்டவரை மேன்மைப்படுத்தப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் உள்ள சகல ஜாதிகளிலும் தேவனாகிய கர்த்தர் மேன்மையாக வைப்பார். இந்த வார்த்தையின்படி டிவி மேன்மைப்படுத்தப்படணும், ஊழியம் மேன்மைப்படுத்தப்படணும், மேன்மையாக உயர்த்தப்படணும், மேன்மையாக வைக்கப்படணும் என்று சொல்லி பாதத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லியிருக்கிறோம். இதற்கென்று பரிசுத்தவான்களை கொண்டு வார். இதற்கென்று தேவைகள் அனைத்தையும் சந்தி. ஆண்டவரே ரெவரண்ட் ஸ்தோத்திரம் சுவிசேஷகர் ஸ்தோத்திரம் டேனியல் ராஜு அவர்கள் செய்கிற கையில் கிரிகளை ஆசீர்வதித்து ஆண்டவரை பல 1000 மடங்கு ஆசீர்வதித்து பல 1000 மடங்கு பெருகச் செய்து பல 1000 மடங்கு உருவாக்கி ஆண்டவரே இதன் மூலமாய் இதனுடைய காரியங்கள் இந்த ஊழியங்கள் எல்லாம் விருத்தி அடையட்டும். ஆண்டவரே இந்த தரிசன டிவி ஊழியம் விருத்தி அடையட்டும், பெருகட்டும், ஒளிபரப்பப்படட்டும். அதுபோல ஆண்டவரே சாரோனின் கடிதங்கள், சாரோனின் நிருபம் என்று சொல்லப்பட்ட பத்திரிகை ஊழியம் தொடர்ந்து நடக்கட்டும். ஊழியர்களுக்கு கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். ஆண்டவரே ஊழியர்கள் சிறுபிள்ளைகள் ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். வாலிபர்கள் ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். சபை ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். நாங்கள் இதை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அர்ப்பணித்து ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரே. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவாங்க. நம் அனைவரோடு சாரோனின் தரிசனங்கள் தொலைக்காட்சியோடு அதனுடைய நேயர்கள் யாவரோடு பார்க்கிற அனைத்து மக்களும் என்னென்னே கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே என் முகத்தை எடுத்து